அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார், வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில் சொல்லவே கிடையாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாகாபா பற்றி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். விஜய் டிவி ஃபேம் மறந்தாங்க நிஷா அவர்களுடைய இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஃபேம் திவாகர் குக் வித் கோமாளி செட்டில் வச்சு மாகாபா ஆனந்த், கானா வினோத் மற்றும் புகழெல்லாம் தன்னை அவமானப்படுத்தி இரும்பு கம்பியால் அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டதா சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. மேலும் புகழுக்கு என் மேலே பொறாமையாக இருக்கு, கானா வினோத் என்ன ரொம்ப தரம் தாழ்த்தி நடத்தினாரு மற்றும் மாகாபா ஆனந்த் ஷூட்டுக்கு குடிச்சிட்டு தான் வராரு, சொல்லப்போனா ஷோக்கு இடையில கூட குடிக்க செய்றாருன்னு இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அதிர்ச்சி கொடுத்திருந்தாரு. இவரை தொடர்ந்து பிரஸ் மீடியா கிட்ட பேசின மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்லாம் திவாகர் ஒரு பெண்ணோட கணவர் முன்னாடி அந்த பெண்ணோட தோல்ல கையை போட்டு ஆபாசமா பேசினாரு மற்றும் ஜாதி ரீதியா பேசினாரு. அதனாலதான் அவர்கிட்ட பேசி செட்ல இருந்து அனுப்பி விட்டோம்னு சொல்லி இவங்க 3 பேரும் திவாகர் மேல பரபரப்பு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கு திவாகரும் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் அபாண்டமான போய் அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னு பதிலுக்கு சொல்லியிருந்தாரு. மேலும் ஒரு யூடியூப் சேனல்ல இந்த இஷ்யூ சம்பந்தமா திவாகர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சேனலோட ஆங்கர் நிஷாக்கா மேல நீங்க கை போட்டீங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நிஷா அவர்கள் பேசின வீடியோ ஆதாரம் ஒன்ன காட்ட வரும்போது அதுல திவாகர் டென்ஷன் ஆகி கேமரா ஆஃப் பண்ண சொல்லி சேனல் கூட ஏற்பட்ட தள்ளுமுள்ள கேமரா உடஞ்சிருச்சுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி இருந்தது. இதுக்கும் திவாகர் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அந்த யூடியூப் சேனல் பொய் சொல்றாங்க, அது ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனல், நிஷாக்காலாம் என்னை பத்தி எதுவும் பேசல, அது ஓல்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு வராங்கன்னு ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு. இந்த நிலையில அறந்தாங்க நிஷா அவர்களே திவாகர் குக் வித் கோமாளி செட்ல நடந்துகிட்டதை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரிஜினல் வீடியோ ஒன்று இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. வணக்கம். இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதில் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார், வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில் சொல்லவே கிடையாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாகாபா பற்றி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பற்றி நான் முழுசாக பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்.